முன்னொரு காலத்தில் ஒரு மன்னன் பட்டம் கட்டி ஆண்டு வந்தான். அவன் ஆணவ அதிகாரத்தோடு இருந்தான். அவனுக்கு நல்லறி புகட்ட வேண்டும் என்பதற்காக அவனுடைய குலகுரு, அப்பா, நீ கானகத்தில் இருக்கின்ற ஒரு முனிவரை சென்று பார், அவரிடம் ஆசி பெற்று வா என்று அறிவுறுத்தினார். சரி என்று இந்த மன்னன் தன்னுடைய சேனா சங்கங்களோடு பரிவாரங்களோடு காடு சென்றான். முனிவரை பார்த்தான். காலில் விழுது தொழுது வணங்கினார். அந்த முனிவர், அப்பா, வந்த நோக்கம் என்னவோ என்று கேட்டார். சுவாமி, தாங்கள் என் அரண்மனைக்கு வர வேண்டும் என்று கேட்டான். அதற்கு சிரித்து கொண்டே அந்த முனிவர் சொன்னார், நான் பூரண மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இந்த காட்டில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு இந்த அரண்மனை சுகபோக வாழ்க்கையெல்லாம் வேண்டாம் என்று சொன்னான் அந்த முனிவர். இல்லை இல்லை, நீங்கள் வர வேண்டும். நான் நவரத்தினங்களும் தங்கங்களும் கொடுக்கிறேன். அதை வைத்து நீங்கள் செல்வந்தனாக ஆகலாம் என்று சொன்னார். சிரித்து கொண்டே, இதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று முற்றிலும் மறுத்தார் அந்த முனிவர். இந்த அரசனோ, நீங்கள் வராவிட்டால் உங்களை நான் கொன்றுவிடுவேன் என்று சொன்னார். அதற்கு அந்த முனிவர் சொன்னார், அப்பா அரசா, உன்னுடைய அதிகார காற்றுக்கு மணல் மேடு சாய்ந்து விடலாம், சரிந்து போகலாம். ஆனால் உள்ளம் என்ற கோயிலில் இறைவன் ஒன்றுவன் இருக்கின்ற போது என்னுள் இந்த கோயில் சாயாது, சரியாது. என்னுள் இருக்கும் இறைவன், என்னுள் பரம்பொருளை தேடிக்கொண்டிருக்கிறேன். சிற்றின்பத்திலோடு நான் சிலாகிக்க விரும்பவில்லை என்று சொன்னார் அந்த முனிவர். அதற்கு அந்த மன்னனோ சொன்னான், நீங்கள் வராவிட்டால் உங்களை நான் கொன்று தீர்த்தே விடுவேன் என்று பகிரங்கமாக படைவீரர்களோடு முனைந்து அவரை கொல்ல எத்தமித்தான். அதற்கு சிரித்து கொண்டே சொன்னார் அந்த முனிவர், அப்பா, என்னை நீ கொன்று விடலாம், ஆனால் என் ஆன்மாவை ஒருபோதும் கொல்ல முடியாது. இந்த ஆன்மா இந்த பிரபஞ்சத்தில் எங்கேயோது ஒரு மூலையில் இருந்து கொண்டுதான் இருக்கும், இறை தொண்டு செய்து கொண்டுதான் இருக்கும், பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டுதான் இருப்பேன். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது என்றான். மன்னன் அதிர்ந்து போனான். வாழ்க்கை என்பது ஒரு சித்தாந்தம், அதை வென்று முடிப்பது சகாப்தம். அப்படி வாழ்விலை வென்று முடித்தவராக இருக்கிறாரே இவர், நான் அகம்பாவத்தில் அழிந்து போனேனே, அவரிடம் சாட்சான்றமாக விழுந்து மன்னிப்பு கேட்டான். நானும் இக்கதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.